கொஞ்சம் வாங்க சஜாப்தே வாங்க அண்ணா சரி வாங்க ஓகே அண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய இந்த போராட்டம் இந்த போராட்டம் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்குரிய எங்களுடைய இறுதி சடங்கு அதாக இருப்பதினால் இந்த அரசாங்கம் எங்களுடைய அதிமிகு ஜனாதிபதி அவர்கள் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்காமல் நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த நல்ல மனப்பாங்கை அவர்கள் எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு கட்டளையிட வேண்டும். எங்களுடைய இந்த ஜனாசாக்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு எங்களுடைய ஜனாசாக்கள் மாத்திரம் எரிக்கப்படுவதை உண்மையில் எங்களுடைய முஸ்லீம்கள் அனைத்தும் மனவேதனைக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒரு சிறு பிள்ளை என்றும் பார்க்காமல் 20 நாள் என்றும் பார்க்காமல் தன் ஜனாசாக்களை எரிக்கின்ற போது எங்களுடைய முஸ்லீம்களுடைய மனவேதனை உண்மையில் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அதிமிகு ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய இந்த இறுதிச் சடங்கு ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் அந்த கோரிக்கையை சுகாதார அமைச்சுக்கு நீங்கள் இட வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்ற போதிலும் நீங்கள் எந்த அறிக்கையும் விடாமல் இருப்பது மனவேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜனாசாக்களை எங்களுக்கு நல்லடக்கம் செய்வதற்கு நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கையை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் முஸ்லீம்களாகிய நாங்கள் உங்களுடைய மண்டாடி கேட்கின்ற கடைசி விடயம் இதுதான். எங்களுடைய ஜனாசாக்களை இந்த கொரோனாவில் பாதிக்கப்படுகின்ற ஜனாசாக்களை எரிக்காமல் எங்களுக்கு அடக்கம் செய்வதற்குரிய அந்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து தாருங்கள். நாங்கள் வீதி வீதியாக இறைந்து கத்துகின்றோம், அலறுகின்றோம். எங்களுடைய ஜனாசாக்கள் விழுகின்ற வீடுகளுடைய கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஆளாக்கப்படாமல் உங்களுடைய நல்ல எண்ணம் நல்ல நோக்கத்தோடு இந்த ஜனாதிபதி எங்களுடைய இந்த நாட்டுக்கு எங்களுடைய மார்க்கத்தின் ஊடாக செய்து வருகின்ற அந்த சட்டத்தை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நாவிதன்பலி பிரதேச சபையினுடைய அமீர் அலைவீதுக்கு அருகாமல் இருக்கின்ற பாலத்திற்கு முன்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஜனாசா எரிப்பை தடுப்பதற்கான ஒரு போராட்டம். நமது மக்கள் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பொழுதுகளை பார்க்கின்ற பொழுது கடந்த வருடம் 2020 கொரோனாவின் பீதி ஆர்ப்பரித்தாலும் 20 நாள் குழந்தையை எரித்த சம்பவம் எல்லோருடைய மனதை முறுக்கி போட்டது. அந்த சம்பவம் தொடர்பாக எங்களுக்கு ஜனாசா எரிப்பு இனி இடம்பெறக்கூடாது, அடக்கம் செய்வதற்கான தீர்மானம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதற்கான ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எமது மக்கள் யாவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளிலும் இந்த போராட்டம் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நாங்கள் குரல் கொடுக்கத்தான் போகிறோம். அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற ஒரு கோரிக்கை என்னவென்றால், இந்த ஜனாசா எரிப்புக்கான அடக்கம் செய்வதற்கான நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் பெற்றுத்தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டத்திலே இறங்கி இருக்கின்றோம். இப்பொழுது எமது சகோதரர்கள் யாவரும் வெள்ளைக்கொடி கற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறப் போகிறது. அவர்களுடைய அந்த ஜனாசா எரிப்பை தடுத்து அடக்கம் செய்வதற்கான அந்த கோரிக்கையை உங்களிடம் வைக்கின்றார்கள். அரசாங்கம், நாட்டினுடைய அரசாங்கம் 2020 எங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நமது சகோதரர்கள் எல்லாம், அதேபோல சர்வதேச நாடுகள், வளைகுடாக்கள் இங்கெல்லாம் இருந்து கண்டனங்கள் வருகின்றது. அங்கும் பல போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் தொடர விடாமல் நீங்கள் எங்களுக்காக உதவி செய்வீர்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் இந்த ஜனநாயகத்திலும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் அதனுடைய நிகழ்வுகளை மீண்டும் பார்க்கலாம்.
எங்களுடைய இந்த நாவிதம்பள்ளி பிரதேச எங்களுடைய நாவிதம்பள்ளி பிரதேசத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் எங்களுடைய முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை கொரோனாவால் பாதிக்கப்படுகின்ற ஜனாசாக்களை எரிக்காமல் எங்களுடைய ஜனாசாக்களை எங்களுடைய கடைசி இறுதிச் சடங்கை செய்வதற்குரிய நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த கடமைக்கு எங்களுடைய அரசாங்கம் தர வேண்டும். எங்களுடைய இந்த இலங்கையிலே எல்லா இடங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற முஸ்லீம்களுடைய போராட்டம் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் முஸ்லீம்கள் அழுது கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம்கள் ரோடாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஜனாசாக்களை நீங்கள் நல்லடக்கம் செய்வதற்குரிய அந்த நடவடிக்கையை இந்த அதிவேக ஜனாதிபதி அவர்கள் எடுக்க வேண்டும். சுகாதார அமைச்சுக்கு அதுக்குரிய கட்டளை இட வேண்டும். எங்களுடைய ஜனாசாக்களை இறுதி சடங்காக முஸ்லீம்களுடைய இறுதி சடங்கு எங்களுடைய இந்த ஜனாசாக்களை எங்களுடைய மார்க்கத்தின்படி நல்ல முறையில் நாங்கள் அடக்கம் செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஜனாசாக்களை வழக்கரமாக எடுத்து சென்று பற்ற வைக்கின்ற தீ மூட்டுகின்ற அந்த சடங்குகளை பார்க்கின்ற போது உண்மையில் கண்ணீர் எடுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கமே எங்களுடைய இந்த ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு நல்ல நீதியை தர வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் என்றுதான் நாங்கள் எல்லோரும் அதற்குரிய முடிவை எடுத்திருந்தோம். ஆனால் இருந்தும் கூட நாங்கள் வீதி வீதியாக அலைந்து தருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் வீதி வீதியாக நாங்கள் இந்த கொரோனா வைரஸினால் அழிகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு தாருங்கள் என்று கேட்கின்ற போதிலும் நீங்கள் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்காமல் தன்னறியாமலே எந்த ஒரு தெரியாத மாதிரி நீங்கள் இருக்கின்றதை பார்க்கின்ற போது எங்களுக்கு மத வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த மதிமிகு ஜனாதிபதி அவர்களே, இந்த சுகாதார அமைச்சுக்கு நீங்கள் இந்த கட்டளை இடுங்கள். எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்காமல் நல்லடக்கம் செய்வதற்குரிய அந்த கட்டளை இடுமாறு அன்புடன் வேண்டி நாங்கள் இந்த போராட்டத்தை இதோடு விடுவோம் என்று இந்த அரசாங்கம் நினைக்க தேவையில்லை. இந்த போராட்டம் இன்னும் தொடரும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமே இல்லை. வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் கூட எல்லா இடங்களும் முஸ்லீம்கள் அனைத்து முஸ்லீம்களும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எங்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்குரிய அந்த நடவடிக்கைகளை எடுத்து உடனடியாக எங்களுக்கு எரிக்காமல் சிறு பிள்ளைகள் சிறு பாலன் என்றும் பார்க்காமல் வயோதிபர்கள் என்றும் பார்க்காமல் நீங்கள் எரிக்கின்ற அந்த எரிவு உண்மையில் முஸ்லீம்களுடைய கடைசி அந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த கடைசி எங்களுடைய அடக்கம் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் உள்ளக்கூடிய கட்டுவோம் எல்லா ஜனாசா எரிப்பை தடுப்பதற்கான அவர்களுடைய எரிப்பை தடுத்து அடக்கம் செய்வதற்கான ஆதரவை எமது பொதுமக்கள் செயற்படுகின்றார்கள். அந்த செயற்பாட்டிலே இன்றைய தினம் வெள்ளை கொடி கட்டி தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய எமது சகோதரர்கள் இப்பொழுது அந்த வெள்ளை கொடி கட்டி தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவிருக்கின்றார்கள். லமானா சமூக சேவை அமைப்பினுடைய அங்கத்துவ உறுப்பினர்கள் அதேபோல் தலைவர் மற்றும் அனைவருமே அந்த வெள்ளைக்கொடி கட்டும் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். பலரது ஆதரவும் எமக்காக கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆதரவை நீங்களும் வழங்க வேண்டும். சர்வதேச நாடுகள், வளைகுடா நாடுகள், இந்த பல நாடுகளில் இருக்கின்ற எமது சகோதர உள்ளங்களும் இதற்கான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆதரவோடு நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினம் நாவிதன்வெளி பிரதேச சபையினுடைய ஒத்துழைப்போடு இந்த வேலைப்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
தன்னுடைய ஜனாசா எரிப்பை தடுத்து ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை கோரி அவர்கள் வெள்ளைக்கொடி கட்டுகின்ற அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டின் பல பாகங்களிலும் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம்தான். 2021 கடந்து நாங்கள் 2020 கடந்து 2021 கால் தடம் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 2021 எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் இந்த ஜனாசா எரிப்பை தடுத்து அவர்களுக்கான சரியான ஒரு தீர்மானம், சரியான ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 2021 நாங்கள் பாடுபடுகின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் தொடர்கிறோம் என்றால் எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய மனக்கவலை 20 நாள் குழந்தையை எரித்த சம்பவம் தான் எல்லோராலும் மனதில் தாங்க முடியாத விஷயங்கள். அதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தோடு பல இளைஞர்கள், அமைப்பாளர்கள், அதேபோல பல சகோதர உள்ளங்களும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கான ஒத்துழைப்பையும் அவர்கள் தந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். பல ஊடகங்களும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலிருந்து எங்களுக்கான ஆதரவுகள் கிடைத்த போதிலும், ஆனால் அரசாங்கம் இதை கண்டும் காணாமலும் இருப்பது என்ன காரணம் என்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் தெரிகிறது. பொதுவாகவே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் எங்களுக்கான தீர்ப்பை கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஒரு மீட்டர் கேட்படும், ஒரு மீட்டர் கேட்படும் தமிழ் அடவாளி பயஞ்சு அடக்கம் செய்வதற்கான கோரிக்கைகள் பரவலாலும் கிடைக்கப்பட்டிருந்தாலும் எமது சகோதர உள்ளங்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 20 நாள் குழந்தையை எரித்த சம்பவம் எல்லோருக்கும் கொடூரமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அனைவரும் எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். சமூக இடைவெளி பேணி முகக்கவசம் அணிந்து இந்த கொரோனா காலத்திலே 2021 சந்தித்திருக்கின்ற எமது பொதுமக்கள் மற்றும் சகோதர உள்ளங்கள் எங்களுக்கான ஆதரவையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றையும் காணக்கூடியதாக இருக்கிறது.
நாவிதன் வேலையினுடைய காவல்துறையினரும் எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஜனாசா இருப்பை தடுத்து அடக்கம் செய்வதற்கான ஒரு தீர்மானமான முடிவு அரசாங்கம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 2021 முதலாம் மாதம் 1ஆம் திகதி இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் நமது மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனாசா இருப்புக்கு எதிராக அவர்கள் ஒரு நல்லதொரு அடக்கம் செய்வதற்கான நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் இன்னும் தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கான உண்மையான ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 20 நாள் குழந்தையை எரித்த சம்பவம் எல்லோருடைய மனதையும் உருக்கி போட்டிருந்தாலும் அந்த உருக்கிய ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. பல நாட்டின் பல பாகங்கள், சர்வதேச நாடுகள், வளைகுடா நாடுகள் போன்ற நாடுகளிலிருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட காலத்திலே முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுகிறார்கள். நமது உரிமையை நாமே மீட்க வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த ஜனாசா அந்த இதைகிறது திரும்ப செல்லுவோம். செல்லுங்க எல்லா பேருமா. எரிக்காதே 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 எரிக்காதே. எங்களுடைய இந்த நாவிதமலி பிரதேசத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய நாவிதமலி பிரதேசத்தினுடைய முஸ்லீம்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றோம். அல்லாஹ் நாடினால் இந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல விடுதி ஒன்று கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போராடி இருக்கின்றோம். எங்களுடைய துவாக்களையும் அதோடு இணைத்து சேர்க்க வேண்டும். நாங்கள் இறைவனிடத்தில் கொடுக்கின்ற போராட்டம்தான் எங்களுக்கு அனைவரும் வெற்றியை தரும் என்று நாங்கள் அனைவருக்கும் நம்பிக்கை கொண்ட ஒரு விடயமாகும். எங்களுடைய ஜனாசாக்களை இந்த அரசாங்கம் எரிக்கின்ற இந்த நிலைமையில் நாங்கள் இலங்கையிலே அனைத்து இடங்களிலும் உலகத்திலே அனைத்து முஸ்லீம்களும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல முடிவொன்றை, நல்ல விழிப்புணர்வு ஒன்றை எங்களுக்கு தரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எங்களுடைய முஸ்லீம்களுக்குடைய நீதி நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய இந்த தாருசவா மீடியாவுக்கும் அதே போன்று எங்களுடைய சக்தி மீடியாவுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தந்த அனைத்து போலீஸ் பொறுப்பதிகாரிகள் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசா இருப்புக்கு எதிராக போராட்டங்களை தொடங்கியிருந்த மக்கள் மீண்டும் தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம். தாருசஃபா முகநூல் தொலைக்காட்சியோடு இணைந்திருந்த நான் உங்கள் அன்பின் AR அம்ஜத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.